வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊத்தி கூடவே பட்டாணி போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமா ஜீரகம், 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இது கூடவே 3 கீர்ன பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில கட் பண்ணிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிடலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், சிட்டிகை பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மசாலா பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போய் தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட தேவைப்பட்டா கொஞ்சம் பட்டையும் சோம்பு இடிச்சு போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எது கூட வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம